அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி மீன் குழம்பு செய்யலாம். சட்டி அடுப்பில் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் வெடிக்க விடணும், போட்டு நல்லா வெடிக்க விடணும். அது வெடித்தோடனே ஒரு 4 சின்ன வெங்காயம், நறுக்கின சின்ன வெங்காயத்தை போட்டு தாளிக்கணும். அதோடையே நீங்கள் கருவேப்பிலையும் போட்டுடலாம். அது கொஞ்சம் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கினோடனே அதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். ஆனால் மிளகாத்தூள் போடல, அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு தான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். இப்போ மிளகாத்தூள் போட்டு ஒரு 2 வதக்கிட்டு அப்புறம் தான் தக்காளி போடணும். தக்காளியும் போட்டுட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். தக்காளி கொஞ்சம் நெய்கிற அளவுக்கு. அதுக்குள்ளே என்ன செய்யணும், இந்த பக்கம் நம்ம இது மிக்ஸ் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அது தண்ணியில் கரைச்சிக்கணும். அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா, டீஸ்பூன் போதும்ல, 4 டீஸ்பூன். ஆமாம், 4 டீஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா சேர்த்துக்கணும். மீன் மசாலாவோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கு தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் அதை வந்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சுருந்து வெங்காயத்துக்கூடயே தக்காளி கூட சேர்த்து போட்டுக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூனு மசாலா போட்டு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ குழம்பு அதிகமாக வேணும்னா 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டோம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதி நிலைக்கு வந்தோன்னே அதை எடுத்து நம்ம டேஸ்ட்டு பார்க்கணும். உப்பும் புளிப்பும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்மளுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காவும் நல்லா கொதிச்சு வரையில் இந்த டைமில் தான் உப்பு போட்டுட்டு அதையும் டேஸ்ட்டு பார்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு போட்டு அதை டேஸ்ட்டு பார்த்துட்டு கொதி வரையில் மீனை சிம்மில் வச்சுட்டு மீனை எடுத்து போடணும். மீனை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் வைக்கணும், ரொம்ப வேக விடக்கூடாது. மீனை 5 மினிட்ஸ் வெந்தோடனே கொத்தமல்லி தழை போடணும். ஒரு 4 இனுக்கு. இப்போ இது வெண்டைக்காய் போடணுமோ? வெண்டைக்காய் தேவைன்னா வெண்டைக்காய் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது புளி இது வந்து புளி கரைச்சல் கம்மியாக இருந்தனால இப்போ கடைசியாக கொஞ்சோண்டு புளியை கரைச்சி ஊற்றிக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு வெண்டைக்காய் தேவையாக இருந்தால் வெண்டைக்காய் போட்டுக்கலாம். கடைசியாக தான் போடணும். அப்புறம் வந்து வெண்டைக்காய் போட்டு அதுக்கடுத்து நம்ம லைட்டாக மூடி வச்சுக்கணும். கொஞ்சம் வெந்த உடனே 5 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் வேக விடலாம். கடைசியாக லாஸ்ட் ஸ்டெப்பு மல்லித்தலை ஒரு 4 இனுக்கு சொல்லு. 4 இனுக்கு போட்டுக்கணும். ஆமாம், கட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம அதோட மீன் குழம்பு வந்துட்டு ரெடி ஆனோடனே அதில் லைட்டாக நம்ம வந்துட்டு மல்லித்தலை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் இல்லையா? அந்த ஈட்லேயே அது மல்லித்தலை. ஓகே, அடுத்து சுவையான மீன் குழம்பு ரெடி. லஞ்சுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். டின்னருக்கு வந்துட்டு சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்டாலும் இடியப்பவும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அடுத்த வீடியோ வந்து இதே மீனை வச்சு மிட்டாய் எப்படி போடலான்னு பார்க்கலாம்.